கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சுது. அந்த ஃபஸ்ட் லுக்கை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அது எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒரு அபி ஒரு புது டெபியூட் டைரக்டர், இப்போ ஹீரோ. அதுக்கப்புறமா மதன் ஒரு புது பையன். நாங்கள் எல்லா டீமாக சேர்ந்து பண்ணுறோம். அந்த ஃபஸ்ட்டு லுக்கை அவரோட கையால் பிளெஸ்ஸிங்ஸால் அதை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதிலேருந்தே இந்த படத்தோட ஹைப்பில் ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பாலா, விஜயெல்லாம் லாஸ்ட் ஒரு 20 days அப்படி ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு 10 கை மாதிரி அவர் பயங்கரமாக வேலை பார்த்தாரு. ஸோ ஐ தேங்க் ஷரத், பாலா, பிரசாந்த், விஜயா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் நடித்த எல்லாருக்கும். லிரிசிஸ்ட் மோகன் ஐயா, அவர் எப்படின்னா ஷான் ஐயா நாங்கன்னா அவர் பயங்கரமாக கவிதை எழுத ஆரம்பிச்சிருவார். எங்களுக்குன்னு ஸ்பெஷலாக எழுதுவார். எப்படி எழுதுறாருன்னெலாம் தெரியாது. நான் திடீர்னு கூப்பிட்டு டவுட் கேட்பேன். அதில் இந்த படத்தில் கூட ஒரு டவுட் கேட்டிருந்தேன். குரல் இல்லாமல் கத்துறேன்னு சொல்கிறாங்களே, என்னது குரல் இல்லாமல் கத்துறேன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்டேன். அப்போ உள்ளே இருக்கிற வேதனையை நம்ம கத்துறோம், ஆனால் அது யாருக்கும் வெளியே கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். ஓகே பாய் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அவர் பயங்கரமாக யோசிச்சு பண்ணுவார். தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் சரவணன் சார் ரொம்ப நன்றி சார். எடிட்டர் சுரேஷ், எடிட்டர் என்ன அடுத்தடுத்து என்னென்ன பெரிய படங்கள் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ அவர் அவ்வளோ ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பர்சன். தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். அண்ட் காவியா எங்கே திரும்பினாலும் காவியா மோனிஷா தான் இருக்குது. 2 அப்படிங்கிற மாதிரி போட்டுட்ருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். பாலாஜி, தியேட்டர் விசிட்டுக்கெல்லாம் போகும்போது பாலாஜி சில நேரம் இல்லைன்னா அங்கேருந்து கத்துறாங்க, அனிஷா இருக்காங்க, மோனிஷா இருக்காங்க, பாலாஜி எங்கே போனா அப்படின்ட்டு. அப்போ அவ்வளோ பாலாஜி உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தேங்க்யூ. அண்ட் தேனி சார் ரொம்ப நன்றி சார். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அக்கா தம்பி. இது அந்த ப்ரெஸ் மீட்டு நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் எல்லோரும் கேட்குறது என்னங்க அக்கா, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க, நீங்கள் அக்கான்றீங்க அவங்க தம்பின்றாங்க. அபிக்கே அது உள்ளே இருக்குதுங்க எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ இது 10 வருஷம் நட்பு, உறவு. நான் 2016-17 நானும் அக்காவும் பேசிக்கும் போது அவங்க என்னை தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க, நான் அவங்க அக்கான்னு தான் கூப்பிடுவேன். அதே விஷயந்தான் இங்கே சினிமாலையும் தொடருது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் 2 பேருமே ட்ராவல் பண்ணுற விஷயங்கள். ஸோ அக்கா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எங்கள் டீமுக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். சில விஷயங்கள் எங்களால் பண்ண முடியாது, அவங்க ஒரு ஃபோன் காலில் பண்ணி முடிச்சுட்டு போயிடுறாங்க. பரபரப்பாக நாங்கள் ஏதாவது சுற்றிட்டு இருப்போம். கடைசி தான் ஏதாவது பிரச்சனைனா கடைசி தான் அக்கா கிட்டே போவேன். அக்கா அப்படியுமே, என்ன தம்பி அப்படிம்பாங்க, இது இப்படி இருக்குக்கா, சரி வை இந்த வரேன் அப்படிம்பாங்க. சம்பவத்தை முடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. சரிக்கா ஓகேக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒரு சின்ன விஷயம் நான் இங்கே சொல்கிறேன், மேபி ரொம்ப டைம் எடுத்துக்கல. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டாக ரஜினி சார் வீடை முதல்ல நான் பார்க்குறேன். அது வரை நான் பார்த்ததே கிடையாது. என்னோடய மாமா தான் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கரீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச்மேன் இருந்தார். அந்த வாட்ச்மேனு நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்தே எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ அப்போல்லாம் ரஜினி சார் வீட்டில் போய் கேட்டில் போய் நிற்பேன். அவர் விரட்டி விட்டுருவார். போயிடுங்க இங்கெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிட்டு விட்டுருவார். அப்போ நான் 5th 6th 7th 8th 9th 10th 12th முடிச்சுட்டு வரைக்கும் என்னோடய வளர்ச்சியும் அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் கேட்டார் என்கிட்ட, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன், நான் பைலட்டுங்க, இதுதான் என்னோடய பைலட் லைசன்ஸு. ஸோ பைலட்டா அப்படின்னாரு. ஆமாம். நீ எத்தனை வருஷமாக இங்கே வர அப்படின்னாரு. நான் ஒரு 10 வருஷமாக வந்துட்டுருக்கேன். உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னாரு. எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கேன் போட வந்த பையன் மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே போனேன் நான். ஸோ போயிட்டு இன்றைக்கி நான் சௌந்தர்யாக்கா கூட சேர்ந்து நான் ஒரு படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங். இது நான் எதை சொல்கிறேன்னா, இதே மாதிரி சினிமாவில் சாதிக்கணும், சினிமாவில் ஏதாவது பெரிய ஆளாகணும்னு சொல்லி இந்த கேட்டுக்கு வெளியே எத்தனையோ பேர் இருந்துகிட்ருக்குறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 4 படம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். சினிமாவுக்கு உண்மையாக இருந்துட்டிங்கனாலே போதும். அந்த சினிமா நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அதை தாண்டி நான் வேறு எதுவுமே செய்யலை. நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப உண்மையாக, சினிமாவுக்கும் உண்மையாக மட்டும்தான் நான் இந்த கதைகள் செலக்ட் பண்ணுறது, இந்த வேலைகள் பார்க்குறது எல்லாமே நான் செஞ்சேன். ஷார்ட்கட் நான் இதுவரை ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு இவங்களை தாண்டிட்டு நம்ம இப்படி உள்ளே போயிடலாம் அப்படியெல்லாம் போகிறதே இல்லை. அந்த இன்செக்யூரிட்டிங்கிற ஒரு விஷயத்துக்கே இல்லாமல் சினிமா நம்ம டேலண்ட், இதை மட்டும் நம்பி நீங்கள் நடந்துட்டு போயிட்டே இருங்க. டெஃபினட்டாக நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாராலையும் இங்கே நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.
நம்மளை தாண்டி இவங்க மேலே போயிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுக்காதீங்க. நமக்கு உண்டான இடம் நமக்கு இருக்கும், உங்களுக்கு உண்டான இடம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறீங்க. இன்னும் அடுத்தது சௌந்தர்யாக்காவும் எனக்கும் மத்தியில் ரொம்ப நிறைய பிளான் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கும் உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அவங்க இல்லைன்னா குட் நைட்லேருந்தே அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்குறாங்க. அவங்க இல்லைன்னா நிஜமாக டூரிஸ்ட் ஃபேமிலி இல்லை. அதுதான் ஃபேக்ட், அதுதான் உண்மை. அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களோட சப்போர்ட் அது ரொம்ப பெருசாக இருந்தது. திடீர்னு அக்காவும் நானும் ஒன்று சேரலை. அக்காவும் நானும் 10 வருஷமாக கூடவே தான் இருந்துகிட்ருக்கோம். என்னோடய குட் நைட்லேருந்து குட் நைட் ட்ரீசராக இருக்கட்டும், ஃபஸ்ட் லுக்காக இருக்கட்டும், ட்ரெய்லராக இருக்கட்டும், லவ்வராக இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே முதல்ல நான் அவங்களுக்கு அனுப்பி அவங்களோட கமெண்ட்டை தான் நான் கேட்பேன். சில விஷயங்கள் ஒரே கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அக்கா எல்லாத்துக்குமே நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை நான். தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான். ஸோ அடுத்ததும் நல்ல ஒரு படங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கிறோம். அதை நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப